என்னடா இது நம்ம ஊரில் மாட்டு வண்டி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு மாட்டு வண்டி வந்திருக்கு. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இப்படியெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணதே கிடையாதுங்க. ஆயம்மா வந்து இந்த பொங்கல் மட்டும் செஞ்சு தருவாங்க. அந்த பொங்கல் மட்டும் சாப்பிட்டு நாங்கள் வந்துடுவோம். நாமளும் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணும்ல, அதனால் இன்றைக்கி நான் மருதாணி பொறிக்கலாம் அப்படின்ட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து மருதாணி பொறிச்சிட்ருக்கேன். என் பாப்பா ஒரு பக்கம் விளையாண்டு இருந்தா, அப்புறம் நானும் ஒரு பக்கம் பொறிக்கேன், என் மாமியார் ஒரு பக்கம் பொறிக்கேன், என் பாப்பா ஒரு பக்கம் பொறிச்சிட்டு இருந்தா. நானும் பாப்பாவும் மருதாணி எல்லாம் பொறிச்சு வச்சுட்டு சரி கொஞ்சம் சாணி வீட்டுக்கு தேவைப்படுச்சா சாணி எடுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா அவள் ஜாலியாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். சாணி எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு அவர் மருதாணி எல்லாம் அரைக்கலாம் அப்படின்ட்டு அது ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மருதாணி அரைக்கிறதுக்கு போனால் பார்க்க வேற இல்லை, என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு எங்கள் அக்கா வேற நிஜம் பார்க்கையே போடு இது நல்லா சவந்துக்கோ அப்படின்னாங்களா. நான் அரைக்க டவுட் ஆகிடுச்சு, போட்டால் சவக்குமா சவக்காதா அப்படின்ட்டு. அப்புறம் அரைச்சி முடிச்சுட்டு போய் கையை கழுவுனா அருமையாக சவந்துடுச்சு. பாப்பா தூங்க வச்சுட்டு இன்னைக்கு என்ன ஆனாலும் மருதாணி வச்சு ஆகணும் அப்படின்ட்டு டைம் எடுத்து பார்த்தா 12:17ங்க. சரி மருதாணி போட்டு படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு மருதாணி போகிறதுக்கு போனால் எங்கள் வீட்டுக்காரு வெளியில நீ போகாத பேய் வரும் அப்படின்னு பயமுறுத்துறாரு. அதுக்கோசரம் எங்கள் வீட்டு டிங்கி மருதாணி போகிற வரைக்கும் காவல் காத்துட்டு இருந்தா. மருதாணி போட்டு போய் தூங்குறதுக்கு போயிட்டேன். அப்புறம் 3 மணிக்கு எந்திச்சு கழுவிட்டு அப்புறம் போய் மறுபடியும் வந்து தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அழகாக செவந்து இருந்துச்சு.